Hello friends, welcome back to our channel. Firebolt recently launched பண்ண Firebolt ஓட Hercules Smartwatch நம்மகிட்ட இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல அதோட unboxing and quick review தான் வந்து பார்க்க போறோம். சோ அந்த பிரைஸ்க்கு நான் என்ன பிரைஸ்க்கு வாங்கியிருந்தனோ அந்த பிரைஸ்க்கு ஒர்த்தா இல்லையா, அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு and Bluetooth calling features எல்லாமே இருக்கு, அந்த கால் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு, உள்ள என்னென்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க சொல்லி ஒன் பை ஒன் வந்து பாப்போம். யூஸ்ஃபுல்லா இருக்கும் பஸ்ல வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. Firebolt ஓட பாக்ஸ் ஓட ஃப்ரண்ட்ல வாட்சோட இமேஜ் கொடுத்திருக்காங்க and display size வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. 1.83 inch actually 46.5 mm இந்த வாட்சோட சைஸ் இருக்கு. Bluetooth calling feature சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. IP67 water resistant ஆப்ஷன் இருக்கு. and பேக்ல வந்து பாக்கும்போது அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. PO2 ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன், heart rate tracking and inbuilt ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. மெயின் ஃபீச்சர்ஸ் சொல்லி கொடுத்து Bluetooth calling screen size கொடுத்திருக்காங்க. ஃபீச்சர்ஸ் எல்லாம் heart rate, PO2, sleep, serenity and drink water reminder, steps, calories and distance and training modes என்னெல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து இருக்கு. and scan app வந்து கொடுத்திருக்காங்க. இத நீங்க ஸ்கேன் பண்ணும்போது டைரக்ட்டா நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். கீழ பிராண்ட் டீடைல்ஸ் and MRP பிரைஸ் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. and இந்த சைடுல AI வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கு and 120+ ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ டோட்டலா பாக்ஸ்ல தான் இருக்கு. இப்போ பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். சோ பாக்ஸ்ல உள்ள எடுத்த உடனே ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் சார்ஜர் வந்து நமக்கு ஷோ ஆகுது. அதை எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள புக்லெட் மாதிரி அதுக்குள்ள நமக்கு அந்த பேப்பர் ஹவுஸ் அதெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வெளியே இருக்கும்போது எல்லாமே வந்து புக்லெட்ஸ் தான் வந்து இருக்கு. அது மோஸ்ட்லி வந்து யாரும் வந்து யூஸ் பண்றது இல்லை. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸ்மார்ட் வாட்சை வெளியே எடுத்துருவோம். அண்ட் சார்ஜர் வந்து மேக்னெட்டிக் சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் பவர் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தோணுது. பக்கத்தில் எடுத்துட்டு போனாலே அதோட பவர் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் ஈஸியா வந்து ஃபிட் ஆகிக்குது. மேலே தூக்கினாலும் கீழே வந்து விலக மாட்டேங்குது. ஸோ ஹேண்ட்லிங் கொஞ்சம் பத்திரமா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் Firebolt Hercules ஓட டிசைன் டிஸ்ப்ளே வந்து பார்ப்போம். ஓவராலா டிசைன் வந்து பார்க்கும்போது சிலிக்கான் ஸ்ட்ராப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அது ரிமூவல் தான். நீங்க பிஞ்சு போச்சுன்னா நீங்க மார்க்கெட்ல நீங்க கூட வாங்கிக்கலாம். அண்ட் நமக்கு பாடி வந்து மெட்டல்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பிளாஸ்டிக்ல வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த கிரவுன் வந்து சுத்துற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு யூஸும் இல்லை, ஜஸ்ட் பட்டன் பிரஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் பின்னாடி Firebolt மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் சென்சார் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு, மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா டிசைன் வந்து பார்க்கும்போது கர்வ்டு டிஸ்பிளேவோட கொடுத்துருக்காங்க. IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ட் அவைலபிளா இருக்கு. நம்ம ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் வாட்ச் வந்து பேர் அப் பண்ணிடணும். பாக்ஸுக்கு பின்னாடி QR கோட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க ஸ்கேன் பண்றது மூலமா ஸ்டோர்லயே நீங்க ஆப் ஸ்டோர்லயே வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணணும்னா சிம்பிளான இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ், கேலரிஸ் அண்ட் நீங்க ஹார்ட் ரேட், SPOT இதெல்லாம் வந்து நீங்க பண்ணியிருந்தா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஷோ ஆகல. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து ஆட் டிவைஸ் கொடுக்கும்போது சில பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த உடனே சர்ச் பண்ணும். ஸோ ஸ்மார்ட் வாட்ச் பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுது. எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. டக்குன்னு ஃபர்ஸ்ட் சர்ச்சிங்லேயே வந்து ஸ்மார்ட் வாட்ச் அவைலபிளா வந்து காட்டல. அண்ட் கொஞ்ச நேரம் வந்து சர்ச் ஆகிட்டு இருந்துச்சு. சர்ச் ஆன உடனே ஸ்மார்ட் வாட்சோட மாடலே வந்து ஷோ ஆச்சு. ஸோ கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா பேர் ஆயிடுச்சு. ரொம்ப சிரமம்லாம் வந்து கொடுக்க கிடையாது. ஈஸியா வந்து பேர் ஆயிடுச்சு. பேர் ஆன உடனே நீங்க வாட்ச் ஃபேஸஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகுது. அதுல நீங்க எடிட் பண்றதுனால வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட்ல வந்து போகும்போது பேக்ரவுண்ட்ல நிறைய தீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டைம் பொசிஷன் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அபவுட் டைம், பிலோ டைம், மேலே கீழே, அண்ட் டெக்ஸ்ட் கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க AI வாட்ச் ஃபேஸ் நீங்க செட் பண்றதாலும் செட் பண்ணிக்கலாம். ஓன் ஃபேஸஸை கேலரில இருந்து கூட நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே நல்ல விஷயமா தான் இருக்கு. அண்ட் நமக்கு பேக் வரும்போது டிஃபால்ட்டா வந்து பார்க்கும்போது வாட்ச்ல ஒரு 4 இருந்து 5 வாட்ச் ஃபேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சில ஸ்மார்ட் வாட்ச்ல நமக்கு ஒரு 10 இருந்து 20 கூட கொடுப்பாங்க. Fireboltல ஒரு 4 வாட்ச் ஃபேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கனெக்டடா இல்லையான்னு சொல்லி அண்ட் பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து நமக்கு ஷோ ஆகுது. அண்ட் இவ்வளவுதான் டோட்டலா ஆப்ல. ஆப் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. ரொம்ப கஷ்டப்படணும், செட்டிங்ஸ் எல்லாம் அங்கங்க இருக்கு, தேடணும், கஷ்டமா இருக்கு, அதனால கிடையாது. சிம்பிளா நீட்டா வந்து இருக்கு. ஸோ ஆப் பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் பேரிங் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ ஸ்மார்ட் வாட்ச்க்கு வந்து போவோம். ஸ்மார்ட் வாட்ச்ல கீழே இருந்து ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன், மெசேஜஸ் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா எல்லாம் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த நீங்க நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். லெஃப்ட்ல இருந்து ரைட் ஸ்வைப் பண்ணும்போது செட்டிங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் மெசேஜஸ் இருக்கு. அண்ட் ரெண்டாவது வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எவ்வளவு ஸ்டெப்ஸ் வந்து நீங்க நடந்துருக்குன்னு சொல்லி நமக்கு ஷோ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்லீப் மானிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஹார்ட் ரேட் நீங்க செக் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து நார்மலா தான் இருந்துச்சு. அண்ட் அவ்வளோ ரொம்ப ஜாஸ்தியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. என்னதான் நம்ம ஸ்மார்ட் வாட்ச்ல SPO2, ஹார்ட் ரேட் அண்ட் ஸ்லீப், பிளட் பிரஷர் இதெல்லாமே செக் பண்ணாலும் நம்ம கன்ஃபர்மேஷன் கண்டிப்பா ஒரு டாக்டர் கிட்ட போய் செக் பண்றதா வந்து கரெக்ட். அல்லது நீங்க டாக்டர் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணி கன்ஃபர்மேஷன் நீங்க செக் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ்க்கு நீங்க செட் பண்றதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஸோ ரன்னிங்க்கு, வாக்கிங்க்கு, ஸ்கிப்பிங்க்கு இதெல்லாம் நீங்க செட் பண்ணிக்கலாம். சைக்கிளிங்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் கீழே ஃபோன் அதை கிளிக் பண்ணும்போது ரீசெண்டா நம்ம யாருக்கு கால் பண்ணணும் இருக்கு. அண்ட் டயல் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயல் பேட்ல நீங்க ப்ளூடூத் கனெக்ட் பண்ணும்போது டைரக்டா நீங்க டயல் பண்ணி நீங்க கால் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் கான்டாக்ட்ஸ் வந்து சிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டோர் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்க கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பிளட் ப்ரெஷர் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் நெக்ஸ்ட் SPO2 வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு ஜஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் தான் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அஃபிஷியலாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி டவுட்டாக மைல்டாக வந்தாலே நீங்கள் டாக்டருக்கு வந்து போய் பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் AI வாய்ஸ் இருக்குது, அண்ட் ஆப்பிளோடதும் இருக்குது, கூகுளோடதும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வெதர் அப்டேஷன் செக் பண்ணிக்க முடியும். ஷட்டர் இங்கிருந்து நீங்கள் கேமரா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பிளேயர் மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் பிரெத் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் வாட்ச், அலாரம், கவுண்ட் டவுன் அண்ட் கேம்ஸ் இன்பில்டாக வந்து ஒரு 2 கேம் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃப்ரீ டைமில் உங்களுக்கு கேம் ஆடணும்னு தோணுச்சுன்னா கேம் ஆடிக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்னேன், இப்போ மெனு வியூ வந்து சொல்லியிருந்தேன், கிரிட் வியூ அண்ட் லிஸ்ட் வியூ. ஸோ கிரிட் வியூ செட் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த எப்படி சொல்றது, அந்த UI வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. நிறைய பேருக்கு கிரிட் வியூ அதில் கொஞ்சம் குழப்பமா இருக்கும், எந்த செட்டிங்ஸ் எந்த இடத்துல இருக்கு, எதை கிளிக் பண்ணி சொல்லி தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அண்ட் டைம் போகிறது நமக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் மேபி நிறைய பேருக்கு லிஸ்ட் வியூ கூட பிடிச்சிருக்கலாம். உங்களுக்கு எந்த வியூ பிடிச்சிருக்கு, நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் பை பண்ணீங்கன்னா எந்த வியூ செட் பண்ணுவீங்க, கிரிட் வியூ ஆர் லிஸ்ட் வியூ? கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க. பிரைட்னஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைட்னஸ் நான் வந்து போய் வெயில வந்து செக் பண்ணி பார்த்தேன், அதாவது அவுட்டோரில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. கண்டிப்பாக ஒரு நான் செக் பண்ணும்போது ஈவினிங் டைமில் வந்து இந்த வீடியோ வந்து ஷோ ஆயிருக்கும். இந்த ஃபுட்டேஜ் 12-1 மணிக்கு நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தோம்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு சொல்லி தோணுது. ஸோ பிரைட்னஸில் அந்த கொஞ்சம் நெட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது சின்ன குறையா இருக்கு. வைப்ரேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கால் வரும்போது உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணுமா, ஸ்ட்ராங்காக இருக்கணுமா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் ஆன்ல இருக்கணுமா இல்லை ஆஃப்ல இருக்குமா சொல்லி கேட்டிருக்காங்க. அது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் தேட்டர் மோட்ல இருக்கும்போது உங்களுக்கு வைப்ரேஷன் வந்து ஆஃப் ஆயிரும் அண்ட் உங்களுக்கு டிஸ்டர்பாக வந்து இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் ரீசெட் பண்ணிக்கலாம். பவர் ஆஃப் இருக்கு அண்ட் அபவுட் இருக்கு, ஆப்போட QR கோட் இருக்கு. அண்ட் இதில் தான் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருக்கு. மேலேருந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டடாக இருக்கா ஷோவாக இருக்கு. நெக்ஸ்ட் வைப்ரேட் மோட் கீழே தேட்டர் மோட்ல எனேபிள் இருக்கிறதுனால வைப்ரேட் மோட்ல வந்து எனேபிள் ஆகல, அது டிசேபிள் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பிரைட்னஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட் கன்வெர்ட் ஆயிடுது. நெக்ஸ்ட் ஃபிளாஷ் மோட் இருக்கு அண்ட் வெதர் இருக்கு. நெக்ஸ்ட் டேரக்டாக செட்டிங்ஸ் இருக்கு. மேலே டேட் அண்ட் பேட்டரியோட ஹெல்த் எவ்வளோ சொல்லி வந்து ஷோ ஆகுது. ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு ஸ்வைப் பண்ணும்போது ஃபோன் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரீசெண்ட் கால், டயல் பேட், கான்டாக்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடந்திருக்கும், அண்ட் ஸ்லீப்பு, ஹார்ட் ரேட், BP, SPO2 அண்ட் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸசைஸ் ரெக்கார்ட்ஸ், சாங் டீடைல்ஸ் அண்ட் வெதரு, AI வாய்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 120 ஸ்போர்ட்ஸ் மோட் எங்க ப்ரோ இருக்கு, அதை நீங்க காட்டவே இல்லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எக்ஸசைஸ்க்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. அண்ட் எக்ஸசைஸ்ல நம்ம 100 ஸ்போர்ட்ஸ் மோட் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு எந்தெந்த ஸ்போர்ட்ஸ் மோட் வேணுமோ அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே நீங்க ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு ஆட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணும்போது எக்கச்சக்கமா வந்து உங்களுக்கு கேட்டகரி வைஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஸ்போர்ட்ஸ் மோட் நீங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுவேன், ஃபிட்னஸ்ல வந்து ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க பட்சத்தில் நீங்க அந்த ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் எல்லாமே நீங்க எனேபிள் பண்ணிக்க முடியும். எனேபிள் பண்ணி எக்ஸசைஸ் மோட்ல வச்சு நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 120+ ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு. யாருமே 120+ ஸ்போர்ட்ஸ் மோட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் 120 விதமான ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது அந்த 120+ ஸ்போர்ட்ஸ் மோட்ல ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்க ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினீங்கன்னா கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ அதை விட்டுறாதீங்க. ஃபிட்னஸ் ரொம்பவே முக்கியம். ஓவரால் வாட்ச்ல எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இப்போ ஃபைனலாக ப்ளூடூத் காலிங் வந்து நம்ம லைவாக வந்து செக் பண்ணிடுவோம். ஸோ என் கையில் வந்து வாட்ச் கட்டியிருக்கேன். இப்போ என் ஃப்ரெண்டுக்கு வந்து டேரெக்டாக இதில் டயல் பண்ணி ஸோ எப்படி இருக்கு நம்ம வந்து கேட்டலாம். ஸோ நான் வந்து டயல் பண்ணிட்டேன். ஹலோ கோல். சரி, ஆர்டர் போடுறியா? ஏன் இதெல்லாம் வேணான்ட்டு இருந்தா இத்தனை நாள்? சரி சரி, அப்படி வர கண்டிப்பா. சரி கூகுள் ப்ரோ, இப்போ நான் ஸ்மார்ட் வாட்ச்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு போன்ல இருந்து மாதிரி தெரியல, நார்மலா பேசுற மாதிரி தான் இருக்கு. அப்ப நல்லா இருக்குல்ல? அப்ப சூப்பரா இருக்கு. நீ கண்டுபிடிக்கவே இல்லை. ஆமா, இப்போ நான் வாட்ச்ல தான் பேசிட்டு இருக்கேன். கைஸ் நீங்களே வந்து பாருங்க, அவர் வாட்ச்லயா போன்லயான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஆமா கூகுள் லைவ்ல போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ரீசெண்டா யூஸ் பண்ண வேற ப்ராடக்ட்ல வந்து இந்த அளவுக்கு இல்ல, பட் இதுல ரொம்ப லவுடா இருக்கு. ஆமா, அவுட் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்ப நல்லா இருக்குல்ல? கால் குவாலிட்டி நல்லா இருக்கா? ஆமா, எனக்கும் லவுடா தான் இருக்கு. நம்ம யூஸ் பண்றது இது கொஞ்சம் நல்லா இருக்கு. நம்ம நடந்துகிட்டே கூட பேசலாம். வாய் பக்கத்துல வந்து பேசணும்னு அவசியம் கிடையாது.
ஆமாம் லவுடாக இருக்கு. சரி ஓகே, சூப்பராக இருக்குது, எந்த ஒரு நாய்ஸும் இல்லை பேக்ரவுண்டில். சரி ஓகேவா? சரி அப்படியே சொல்லு, நான் வீடியோலாம் மாற்றிக்கிறேன். பேசிட்டு எதுவும் ஓ ஆமாம் ஆராய்ச்சி. சரி ஓகே. கைஸ் நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க, நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே நான் வந்து மொபைல்லேருந்து பேசுகிறேன், ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து நான் சொல்லவே கிடையாது. பேச விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் நான் இப்போ ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து பேசுகிறேன் தான் நான் வந்து சொன்னேன். அவர் வந்து என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டார். லைட்டாக ஷாக் ஆகிட்டாரு. நல்லா இருக்குது, உண்மையாகவே நல்லா இருக்குது, நான் குறை சொல்ல கிடையாது. இதில் ஸ்மார்ட் வாட்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதில் இருக்கிறதுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சில் கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு ப்ளூடூத் காலிங் ஃபியூச்சர் இந்த ஃபயர் போல்ட் ஹெர்குலஸில் நல்லா இருக்குது, குறை சொல்ல முடியாது. ஸோ ஸ்பீக்கர் ரொம்பவே லவுடாக தான் இருக்குது, எந்த குறை சொல்ல முடியாது. மைக் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது, நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. நான் எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் தான் வந்து சொல்கிறேன். எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, டீசெண்டாக நல்லா இருக்குது. பேட்டரியோட ஹெல்த்னு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ப்ளூடூத் வித்தவுட் ப்ளூடூத்தில் உங்களுக்கு 7 days வரைக்கும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து தெரியும், நிறைய கால் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 2 days கூட வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். கால்ஸ் வந்து ரெகுலராக இல்லாமல் ரேர் கால்ஸ் வரும்போது உங்களுக்கு 2 days நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அடிக்கடி கால் வந்து வரும், நான் ஸ்மார்ட் வாட்சில் தான் வந்து பேசுவேங்கிற பட்சத்தில் நீங்கள் சார்ஜ் வந்து அடிக்கடி போட்டுகிட்டே தான் இருக்கணும். அல்ல இல்லை ப்ரோ நான் ஸ்மார்ட் வாட்சில் ஃபோனெல்லாம் வந்து பண்ண மாட்டேன், நான் ஜிபிஎஸ் நான் ஃபோனெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், ப்ளூடூத்லாம் கனெக்ட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் நான் வந்து டைம் பார்க்கறதுக்கு மற்ற ஆக்சஸ் மட்டும் தான் வந்து வச்சிருப்பேன்னா தாராளமாக நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்கலாம். உங்களுக்கு ஒருத்து 7 daysக்கு. அண்ட் ப்ளூடூத் காலிங் ஃபியூச்சர் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு, இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கோடும் நல்லாவே இருக்குது. அண்ட் நம்ம குறையுதுன்னு சொல்ல முடியாது. வந்து பார்த்தா இம்பில்டாக கால்குலேட்டர் வந்து கொடுக்கல, அண்ட் கான்டாக்ட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம், அண்ட் அதுவும் வந்து கொடுக்கல. அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் தான் இருக்குது தவிர 2000 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு ஒர்த்து. 2000 ரூபாய்க்கு ஒர்த். ஸ்மார்ட் வாட்ச் நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பை பண்ணேன், நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பை பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தினா கருத்துக்கள் பிடிச்சிருக்கு பிடிக்கல குறைகள் எதாக இருந்தாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் குறைகளை சொல்லிட்டு போங்க. அண்ட் நம்ம சேனலில் அடுத்தடுத்த நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ரிவ்யூக்காக வெயிட்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் மறக்காமல் பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். மீண்டும் நல்ல உங்களை சந்திக்கிறேன்.